சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுக்கு? உங்க மேல நான் தெரியாம இடிச்சிட்டேன். அதான் நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா? ஆமாங்க, 3 வருஷமா லவ் பண்றோம். கங்க்ராட்ஸ். எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? கிளாசிக். Thank you. ஐயோ, கதிர் என்ன வருது? பார்வதி, நீங்க இருக்காது, கிளம்பு. எதுக்கு பயப்படுறீங்க? ஐயோ, கதிர் என்ன வராரு. அதுக்கு எங்களை ஒன்னா பார்த்தா கொன்னே போட்டுருவாரு. ஏன்? நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ்ல. அதனால அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு தான் லவ் பண்ணாலே பிடிக்காதே. அவர் உங்களுக்கு சொந்தமா? இல்ல, இவரோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா லவ்வுக்கு சப்போர்ட் தானே பண்ணணும். அவருக்கு யார் லவ் பண்ணாலும் பிடிக்காது. நான் கிளம்புறேன், விடுங்க. இருங்க. ஐயோ, நான் கிளம்புறேங்க. இரு, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லண்ணே, சும்மா தானே வந்தேன். டேய், உங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்க கூடாதுன்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன்? லவ்வர்ஸ்னா ஒன்னாதான் இருப்பாங்க. நான் உன்கிட்ட சொல்லல பார்வதி. இன்னொரு தடவை என் கூட சேர்த்து வச்ச உன்னை பார்த்தேன், அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹலோ, இதென்ன அநியாயமா இருக்கு? நீங்க என்ன மாரல் போலீஸா? உனக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? நான் தெரியாம தான் கேக்குறேன். லவ் பண்றதுன்னா அவ்வளவு பெரிய தப்பா? ஆமா, தப்புதான். ஏய், கிளம்புங்க. ஏங்க, காதல தப்புன்னு சொல்றது காட்டு மிராண்டித்தனம். காதலித்து பார் வைரமுத்து கவிதையை படிச்சிருக்கீங்களா? ஏய், உனக்கு என்ன வேணும்? லவ்வர்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு லவ் பண்ண விடுங்க. எதுக்கு? குடும்பத்தை நாசம் பண்றதுக்கா? ஹலோ, லவ் தாங்க இந்த உலகத்தையே வாழ வைக்குது. லவ்ங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லனா இந்த பூமியில வெறும் கடலும் மலையும் மட்டும் தான் இருக்கும். லவ் பண்றவங்களோட வீடு கூட சுடுகாடு மாதிரி தான் இருந்திருக்கும். இவங்க பாட்டுக்கு யாரை பத்தியும் கவலைப்படாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்புறம் இவங்களை பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க எல்லாம் தினம் சாகணும்ல. எனக்கு தெரிஞ்சு லவ் பண்றவங்களும் நிம்மதியா இல்ல, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே நிம்மதியா இருக்க விட்டது இல்ல. யார பத்தியும் எந்த கவலையும் இல்லாம சுயமா லவ் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிறவங்க வாழ்க்கையை நாசமாக்க வேண்டியது. உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த உலகத்துல லவ் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு தெரியுமா? லவ் பண்ணி நாசமா போன குடும்பத்தை மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் அதை மட்டும் தான் பாத்திருக்கேன். ஐயோ, அது இல்லங்க. இங்க பாரு, சும்மா தேவையில்லாம எல்லா விஷயத்திலயும் நீ தலையிட்டு இருக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு வையே. கதிரு, இப்ப எதுக்கு அனாவசியமா சண்டை போட்டுட்டு இருக்க? இப்ப என்ன, இவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அவ்வளவுதானே? சரி விடு, இன்னில இருந்து இவளை மறந்துடுறேன். இவளை இப்பவே இங்கேயே நான் பிரேக்கப் பண்ணிடுறேன், போதுமா? டேய், போடா. பார்த்தல, இதான் லவ்வோட லட்சணம். உன்னோட டவுன் புத்தி எல்லாம் இங்க காட்டாத. இது ஒண்ணு சினிமா இல்ல. அப்போ அவங்க 2 பேரும் உண்மையாவே பிரிஞ்சு போறாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? இவ்வளவுதான் நீங்க லவ் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? ஏய், ஓவரா பேசாத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத, அப்புறம் சும்மா விட மாட்டேன். அம்மா, இந்தாங்க ஜூஸ் குடிங்க. எனக்கு எதுக்கு சரோஜா இதெல்லாம்? கொஞ்சம் குடிங்கம்மா, அப்பதான் தெம்பா இருக்கும். இதுக்கு மேல தெம்பா இருந்து நான் என்ன பண்ண போறேன்? எதுக்குடா உசுர் பொழைச்சேன்னு இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. எத்தனை பேரோட வேண்டுதல நீங்க பொழைச்சு வந்திருக்கீங்க. யாரு? இந்த வீட்டு ஆளுங்க தானே. எதுக்கு வேண்டாங்க? நான் பழைக்கணும்னா இல்ல சாகணும்னா? அட, இவங்கள விடுங்கம்மா. அந்த டவுன்கார பொண்ணு உங்களுக்காக எப்படிலாம் வேண்டுச்சு தெரியுமா? நீங்க அப்ப சுயநினைவு இல்லாம இருந்தீங்கம்மா. அந்த பொண்ணு கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டு வந்து உங்களை பார்க்க வந்துச்சு.
வழக்கம் போல நம்ம ரங்கநாயகி அம்மா அந்த பொண்ணை எல்லார் முன்னாடியும் வச்சு கண்ணா பின்னான்னு திட்டாங்க. அப்படி இருந்தும் அந்த பொண்ணு உங்களை திரும்ப திரும்ப பார்க்கணும்னு நினைச்சிச்சு. மயக்கமா இருந்த உங்க கைய புடிச்சுக்கிட்டு எவ்வளவு உருக்கமா பேசிச்சு தெரியுமா? அது பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தான் உங்க அடி மனசுல போய் வாழணுங்கிற ஆசையை கொடுத்துருக்கு. அதுதான் உங்களை புடைக்கவும் வச்சிருக்கு. அதுக்கு மத்தியில இந்த பக்கம் உங்க பேத்திங்க பண்ண அட்டகாசம் இருக்கே, கொஞ்சம் நஞ்சம் இல்லமா அந்த ஆஸ்பத்திரி அல்லோகல பட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம உங்களை பார்க்க திருட்டுத்தனமா வந்துச்சு. நான் தான் கஷ்டப்பட்டு அதை உள்ள அனுப்பி வச்சேன். திடீர்னு பார்த்தா எல்லாரும் வந்துட்டாங்க. நான் பயந்தே போயிட்டேன். யாருக்கும் தெரியாம தான் அந்த பொண்ணை வெளியில அனுப்பி வச்சேன். எங்க மாட்டிக்க போறோமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். இப்ப மட்டும் என்ன, அதான் மாட்டிக்கிட்டீங்களே. என்ன சரோஜாக்கா, எங்க பாட்டிக்கு சாம்பிராணி போடுற பூசாரியே நீங்க தானோ? நாங்க தான் உள்ள வரப்பவே கேட்டோமே, அந்த டவுன்காரிக்கு நீங்க தான் ஃபுல் சப்போர்ட்டா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அக்கா, இந்த கேரக்டர் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுது. அன்னியன் படத்துல வர மாதிரி இதுக்கு புதுசா ஏதாவது தண்டனை கொடுக்கணும். ஐயோ பாப்பா, நான் எதுவும் தப்பு பண்ணல. எங்களுக்கெல்லாம் தெரியாம எங்க பாட்டிய பார்க்க எங்களுக்கு பிடிக்காதவங்கள எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள அனுப்புனீங்க? இல்லம்மா, அந்த பொண்ணு பார்க்க பாவமா இருந்துச்சு, அதனாலதான். உள்ள வந்தவ என் கதையில வர வில்லி மாதிரி பாட்டி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருந்தா யாரு பதில் சொல்றது? ஏண்டி உனக்கு ஒரு நல்ல யோசனையே வராதா? என் கதையில வர வில்லி அதுதான் பண்றா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன் கதையை தூக்கி குப்பையில போடு. பாட்டி வாய மூடி. கதை எழுதுறாளாம் கதை. உங்க 2 பேர்ல ஒருத்தியாவது உருப்படியா ஏதாவது பண்ணிருக்கீங்களாடி? எவ்வளவோ பண்ணிருக்கோம், அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. இப்ப கூட நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து உன் மூஞ்சி டல்லா இருக்கேன்னு சொல்லி ஃபேஷியல் பண்ணி பிரைட் ஆக்கலாம்னு நினைச்சேன். நீ இப்படி ஓவரா பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். அப்பாடா தப்பிச்சேன். மேக்கப்ப தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இத பாருடி, ஆஸ்பத்திரில இருந்து வந்த நோயாளி எப்படி எல்லாம் பயன்படுத்த கூடாது. ஏய், எனக்கே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்ப தொல்லை பண்ணாம போடி. ஆமா, எங்களையெல்லாம் உனக்கு பார்த்தா பிடிக்காது, அந்த பெங்களூர்காரி தான் உனக்கு பெருசா படுறா. ஆமா, அவ உண்மையான பாசமா இருக்கா. அப்ப நாங்க மட்டும்? நீங்க ரொம்ப பிரமாதமா நடிக்கிறீங்க. சொந்த பேத்திங்களை விட அவ பெருசா போயிட்டாளா? நீங்க நடந்துக்கிற லட்சணம் அப்படி. இது பாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்படி எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். போங்க, போய் யார்கிட்ட வேணா சொல்லுங்க, எனக்கு எந்த கவலையும் இல்ல. செத்தவ மேல எத்தனை லாரி ஏறினா என்ன, ஆஸ்பத்திரில இருந்து வந்தவன்ற நினைப்பு கூட இல்லாம உங்க அம்மா என்ன அப்படி திட்டுறா. எனக்கு அப்பவே மனசு விட்டு போச்சு. என் மேல இந்த வீட்டுல யாருக்குமே பாசம் இல்ல.